வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவா கிரிமினல் கோர்ட்டு, அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு குற்றவியல் வழக்குகளை நடத்துவதற்கு என்னென்ன பிரிவுகளை அடிப்படையில் பார்க்க வேண்டும், அந்த வழக்கினை நடத்துவதற்கு நாம் எவ்வாறு தயார் செய்த வேண்டும், அந்த விசாரணையை எவ்வாறு அணுகுவது, அது சம்பந்தமான அந்த ப்ரொசீடிங்ஸ் நடைமுறையை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து விளக்க உள்ளேன். அந்த நடைமுறைகளை ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த 3 முக்கிய மேஜர் ஆக்ட்ஸ், ஜெனரல் ஆக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 முக்கிய மேஜர் ஆக்ட்ஸ், இந்தியன் பீனல் கோட் 1860, அதே போல த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973, அதே போல மற்றொரு மேஜர் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இந்த 3 சட்டங்களையும் அடிப்படையில் பார்த்து கொண்டு, ஏனென்றால் இன்னும் பழைய வழக்குகளில் இந்த நடைமுறையை தான் பின்பற்றி வருகின்றனர், அதை பார்த்து கொண்டு அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக புதிதாக உருவாக்கப்பட்ட சட்ட பிரிவுகளையும், அதாவது அந்த மேஜர் ஆக்ட்ஸ், நியூ மேஜர் ஆக்ட்ஸ், தி பாரதிய நியாய சங்கீதா 2023, தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, தி பாரதிய சாக்ஷிய அதிநியம் 2023, இந்த புது சட்டங்களை பழைய சட்டங்களோடு, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பழைய சட்டங்களோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து, அதன் மூலம் விசாரணை நடைமுறையை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை பதிவுகளை, முக்கியமாக ட்ரையல் சம்பந்தமான இந்த பதிவுகளை ட்ரையல் செய்ய விரும்பும் வழக்கறிஞர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டுகிறேன். வணக்கம்.